பாஜகவின் உயர்மட்ட தேர்தல் குழுவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் முரளிதர் ராவ், தேசிய அமைப்பு இணைச் செயலாளர் சந்தோஷ், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இல கணேசன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் பட்டியல் தேர்வு குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. அரசியல் எதிரிகளான திமுக, அதிமுக கட்சிகள் மது வணிகத்தில் மட்டும் கூட்டணி அமைத்து மது விற்பனையில் ஈடுபட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை அமல்படுத்துவோம் என திமுக கூறுவது நகைப்புக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் அவ்வழியே வந்த 3 பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடமிருந்து 11 டெட்டனேட்டர், வெடிமருந்து குச்சிகளை பறிமுதல் செய்த போலீசார் 3வரையும் கைது செய்தனர். கோவையில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவரை அடித்து கொலை செய்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ரத்தினபுரி சென்ராஜ் பகுதியைச் சேர்ந்த தாமரை, அவருடைய சகோதரர் பிரசாத் மற்றும் அவரின் நண்பர்களை முன்விரோதம் காரணமாக சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த தாமரை சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார்.